சுவாரஸ்யமான விவாதத்திற்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம அலச போற டாபிக் திராவிட மதுக் கொள்கையின் முரண்பாடுகள். இது ரொம்பவே ஒரு சீரியஸான ஒரு தலைப்பு. ஆமா, ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நாங்க ஆட்சிக்கு வந்ததும் மதுக்கடைகளை படிப்படியா மூடுவோம் அப்படின்னு மேடையில ரொம்ப உணர்ச்சிகரமா பேசுறாங்க. கரெக்ட். ஆனா அதே கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு எங்களுக்கு நிதி நெருக்கடி இருக்கு, இயற்கை பேரிடர்களை சமாளிக்க வேண்டியிருக்கு, அதனால இப்போதைக்கு மதுக்கடைகளை மூட முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, அரசியல் காரணங்கள் சொல்றாங்க. எக்ஸாக்ட்லி. இந்த இரண்டுக்கும் நடுவுல ஒரு தனியார் ரிசார்ட் நீச்சல் குளத்துல போதையில மூழ்கி போன இளம் பெண்களோட மரணச் செய்தி. இந்த மாதிரி முரண்பாடுகளை நாம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நாம பேச போறோம். கண்டிப்பா. இந்த விவாதத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு விஷயத்த நான் ரொம்ப தெளிவா சொல்லிட விரும்புறேன். சொல்லுங்க. இந்த ஆவணத்துல ரொம்ப கடுமையான அரசியல் விமர்சனங்கள் இருக்கு. அதாவது வலதுசாரி மற்றும் இடதுசாரி அரசியல் சார்ந்த பல குற்றச்சாட்டுகள் இதுல வைக்கப்பட்டிருக்கு. ஆனா நம்மளோட நோக்கம் எந்த ஒரு அரசியல் நிலைப்பாட்டையோ இல்ல ஒரு குறிப்பிட்ட கட்சியையோ ஆதரிக்கிறதோ அல்லது எதிர்க்கிறதோ கிடையாது. ஆமா, நாம எந்த பக்கமும் சாய போறதில்ல. சரியா சொன்னீங்க. இந்த கட்டுரையில ஆசிரியர் என்ன வாதங்களை முன்வைக்கிறாரு, அவர் சுட்டிக்காட்டுற அந்த முரண்பாடுகள் என்ன அப்படிங்கறத மட்டும் எந்த சார்பும் இல்லாம நடுநிலையா உங்களுக்கு புரிய வைக்கிறது மட்டும்தான் நம்ம வேலை. அந்த நடுநிலைமை தான் இந்த டீப் டைவ்க்கு ரொம்ப முக்கியம். சரி, நாம கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். கட்டுரையாளர் தன்னோட வாதத்தை எங்கிருந்து தொடங்குறாரு பாத்தீங்களா? அவரு நேரடியா எந்த தேர்தல் அறிக்கையும் எடுக்கல இல்லையா? இல்லவே இல்ல. அவர் 23/3/2024 அன்னைக்கு விடுதலை நாளிதழோட ஞாயிறு மலர்ல ஒரு கேள்வி பதில் பகுதியை எடுத்துக்கிறாரு. ஓ, அந்த மு. செல்வம் கேட்ட கேள்வியா? ஆமா, அதேதான். கீழ்வேலூரைச் சேர்ந்த மு. செல்வம் அப்படிங்கிறவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. அதாவது மதுக்கடைகளை மூடுவோன்னு சொன்ன திமுக அதை இன்னும் நிறைவேற்றலையே அப்படிங்கிற ஆதங்கம் பெண்கள்கிட்ட இருக்கே அப்படின்னு அவர் கேட்கிறாரு. இது சாதாரண கேள்வி இல்ல. வாக்களிச்ச எல்லா சாமானிய மக்களோட மனசுலயும் இருக்கிற ஒரு கேள்விதான் இது. கண்டிப்பா. இந்த கேள்விக்கு திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி அவர்கள் ஒரு பதில் சொல்லியிருக்காரு. அந்த பதிலத்தான் கட்டுரையாளர் ரொம்ப கடுமையா விமர்சிக்கிறாரு. ஆமா, வீரமணி ஐயா என்ன சொல்றாருன்னா, திமுகவோட கொள்கை அதுதான். ஆனா நிதி நெருக்கடி இருக்கு, அப்புறம் இயற்கை பேரிடர்லாம் இக்கட்டா இருக்கு, அதனால இலக்கு நோக்கி பயணம் செய்ய இன்னும் டைம் இருக்கு அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்கறாரு. அதாவது கொள்கை இருக்கு, ஆனா அரசாங்கத்தை நடத்த பணம் தேவைப்படுது, அதனால உடனே மூட முடியாது, அப்படிதானே? அதேதான். இதத்தான் ஆசிரியர் தன்னோட இலக்கா எடுத்து தாக்குறாரு. இத படிக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. அதாவது பாத்தீங்கன்னா, நான் என் எடைய குறைக்க போறேன், டயட்ல இருக்க போறேன்னு சத்தியம் பண்ணிட்டு இன்னைக்கு மழை பெய்யுது, அதனால அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லி தினமும் பீஸா சாப்பிடுற மாதிரி இல்லையா? ஆமா, ரொம்ப பொருத்தமான உதாரணம். கொள்கை இருக்குன்னு சொல்றாங்க, ஆனா அதை செயல்படுத்தாம இருக்க எப்பவுமே அவங்க கிட்ட ஒரு சாக்கு போக்கு தயாரா இருக்கு. உண்மைதான். கட்டுரையாளரும் இதைத்தான் கேக்குறாரு. பிரதமர் மோடி 15 லட்சம் ரூபாய் கரேன்னு சொன்னதை எதிர்கட்சியா இருந்து இவங்க கேள்வி கேட்டாங்க. ஆமா, ரொம்ப தீவிரமா கேட்டாங்க. ஆனா தாங்கள் கொடுத்த சொந்த வாக்குறுதியை நிறைவேற்றாம இருக்கிறதுக்கு மட்டும் ஏன் இப்படி சப்பக்கட்டு கட்டுறாங்க அப்படின்னு ஆசிரியர் கேக்குறாரு. அது நியாயமான கேள்விதானே? கண்டிப்பா. அவர் இந்த முரண்பாட்டை சும்மா கடந்து போகல, கடந்த கால அரசியலை எடுத்து ஒரு ஒப்பீடு வைக்கிறாரு. அதாவது அந்த அதிமுக ஆட்சி காலத்துல நடந்ததா? ஆமா, கடந்த அதிமுக ஆட்சியிலையும் இதே தமிழ்நாட்டுல நிதி நெருக்கடி இருக்கத்தான் செஞ்சுது. அப்போ மட்டும் அரசுக்கு வருமானம் தேவை இல்லாம இருந்ததா என்ன? கஜானா நிரம்பி வழியலையே அப்போவும். அதுதான் பாயிண்ட். அப்ப மட்டும் இந்த தலைவர்கள்லாம் ஏன் மதுக்கடைகளை உடனே மூட கோரி தீவிரமா போராட்டம் நடத்தினாங்க? ஓ, கரெக்ட். எதிர்கட்சியா இருக்கும்போது அது ஒரு சமூக பேரழிவு, ஆனா ஆளுங்கட்சியா மாறினதும் அது ஒரு தவிர்க்க முடியாத பொருளாதார தேவையா மாறிடுமா அப்படின்னு அவர் தோலுரிச்சு காட்டுறாரு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் அவர் ஞாபகப்படுத்துறாரு. பாத்தீங்கன்னா, ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி கனிமொழி அவர்கள் எவ்வளவு உணர்வுபூர்வமா பேசினாங்க அப்படிங்கறத சுட்டி காட்டுறாரு. அந்த இளம் விதவைகள் பத்தி பேசினாங்களே, அதுவா? ஆமா, அதேதான். தமிழ்நாட்டுல தெருவுக்கு தெரு மதுக்கடை இருக்கிறதால இளம் விதவைகளோட எண்ணிக்கை அதிகமாயிடுச்சு அப்படின்னு ரொம்ப அக்கறையா பேசி பெண்களோட வாக்குகளை வாங்கினாங்க. ஆமா, அப்படி பேசினாங்க. ஆனா இப்போ ஆட்சிக்கு வந்ததும் அதே மதுக்கடைகளை திறந்து வச்சுக்கிட்டு அதுல வர்ற வருமானத்தை வச்சு அரசு நடத்துறாங்க. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? நேற்றொரு பேச்சு இன்றொரு பேச்சு அப்படிங்கிற மாதிரி நிலைப்பாட்டை மாத்திக்கிறாங்க அப்படின்னு ஆசிரியர் சொல்றாரு. சரி, அரசியல்வாதிகள் வாக்கு வங்கிக்காக இப்படி பேசுறாங்கன்னு நாம ஒரு வாட்டிக்கு புரிஞ்சுக்கலாம். ஆனா களத்துல என்ன நடக்குது? அது ரொம்பவே கொடூரமா இருக்கு. அரசியல்வாதிகள் நிதி நெருக்கடி,
பேரிடர் மேலாண்மைன்னு மேடையில கணக்கு சொல்லிட்டு இருக்கும்போது அடிமட்டத்துல நடக்கிற ஒரு சம்பவத்தை ஆவணம் விளக்குது. ஆமா, அந்த தினமலர் நியூஸ் 24/3/2024 அன்னைக்கு வந்த ஒரு செய்தி அது. தாய் பிறந்த நாள் விழா போதை மகள் பழி அப்படிங்கிற தலைப்புல வந்த செய்தி, சரியா? அதேதான். சென்னை அண்ணா நகரை சேர்ந்த பிரேமா அப்படிங்கிறவங்களுக்கு 50வது பிறந்த நாள். அத ஈசிஆர் பனையூர்ல இருக்கிற மோதி ரிசார்ட்ல ஒரு பார்ட்டியா அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஓகே. அவங்க பொண்ணு, அதாவது கல்யாணமாகாத அவங்க பொண்ணு அனுசத்யா தான் இத ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அந்த பார்ட்டில அனுசத்யாவும் அவங்க தோழி சைலஜாவும் மது அருந்திட்டு போதையில நிலை தடுமாறி அங்க இருந்த நீச்சல் குளத்துல விழுந்து உயிரிழந்துட்டாங்க. கடவுளே, ரொம்ப சோகமான விஷயம் இது. ஆமா, இவ்ளோ நாளா டாஸ்மாக் வாசல்ல குடிச்சிட்டு விழுந்து கிடக்கிற ஆண்களை பார்த்து பழகுன சமூகத்துக்கு இப்போ பெண்களும் இப்படி போதையில உயிரை விடுறாங்க அப்படிங்கிற செய்தி ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்துதுன்னு ஆவணம் சொல்லுது. கட்டுரையாளர் இத வெறும் ஒரு விபத்தா மட்டும் பார்க்கல, தற்போதைய கொள்கைகளோட தோல்வியா, ஒரு சமூக சீரழிவா அவர் பார்க்கறாரு. ஆனா இங்க நான் ஒரு மாற்று சிந்தனைய வைக்க விரும்புறேன். சொல்லுங்க, என்னது? இது ஒரு தனிப்பட்ட குடும்பத்துல ஒரு தனியார் ரிசார்ட்ல நடந்த சோகமான விபத்து. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க கொண்டாடி இருக்காங்க. எதிர்பாராத விதமா ஒரு துயரம் நடந்துருச்சு. ஆமா. இது ஒரு தனி மனித ஒழுக்கம் சார்ந்த விஷயம். இத போய் ஒட்டுமொத்த அரசாங்கத்தோட கொள்கை மேலான விமர்சனமாவோ இல்ல ஆளுங்கட்சி மீதான குற்றச்சாட்டாவோ மாத்துறது எந்த வகையில நியாயம்? தனி மனிதர்கள் செய்யற தவறுக்கு அரசாங்கம் எப்படி பொறுப்பாக முடியும்? நீங்க கேக்குறது ரொம்பவே சரியான கேள்வி. மேலோட்டமா பார்த்தா இது ஒரு தனிப்பட்ட விபத்து மாதிரி தான் தெரியும். ஆமா, அப்படிதான் தோணுது. ஆனா கட்டுரையாளர் இத ஒரு பரந்த சித்தாந்த பின்னணியிலிருந்து அப்ரோச் பண்றார். இங்கதான் அவரு திராவிடர் கழகத்தோட ஆசானான பெரியாரோட ஆண் பெண் சமத்துவம் சித்தாந்தத்தை நேரடியா கேள்விக்குள்ளாக்குறார். ஓ, சமத்துவத்தை இதுல கொண்டு வராரா? ஆமா, பெரியார் வலியுறுத்தின சமத்துவம் அப்படிங்கிறது ஆண்களை போலவே பெண்களும் மது அருந்திட்டு போதையில நீச்சல் குளத்துல விழுந்து அழிஞ்சு போவதா அப்படின்னு ரொம்ப காட்டமா கேக்குறாரு. சமத்துவம் அப்படிங்கிறது 2 பேரும் சமமா உயர்றதுல இருக்கணுமே தவிர இப்படி சமமா சீரழியறதுல இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. எக்ஸாக்ட்லி. அந்த வரையறையே அவர் விமர்சிக்கிறாரு. ஒரு சமூகத்துல யாராவது ஒருத்தர் ஒழுக்கம் கெட்டவரா இருந்தா இன்னொருத்தர் அவங்கள திருத்தி நல்வழிப்படுத்துவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆமா, பொதுவா அப்படிதான் இருக்கும். ஆனா 2 பேருமே இப்படி மதுவுக்கு அடிமையாகி ஒருத்தருக்கொருத்தர் சமமா ஒழுக்கம் கெட்டவரா மாறினா இந்த சமூகத்தை வீழ்ச்சியிலிருந்து யாரால காப்பாற்ற முடியும் அப்படின்னு அவர் கேக்குறார். ரொம்ப ஆழமான கோணம் இது, சிந்திக்க வைக்குது. ஆமா, இது தனிப்பட்ட விபத்தில்ல, இது திராவிட மாடல் ஆட்சியின் கீழ் நடக்கிற ஒட்டுமொத்த சமூக சீரழிவோட வெளிப்பாடுன்னு அவர் வாதிடுறார். அரசாங்கம் மதுக்கடைகளை திறந்து வச்சுக்கிட்டு அதை ஒரு சாதாரண பழக்கமா மாத்துனதோட விளைவுதான் இதுன்னு சொல்றாரா? அதேதான். அது ஆசையா இருந்தாலும் சரி, விரக்தியா இருந்தாலும் சரி, மதுவால நடக்கிற மரணங்கள் எப்போதுமே அந்த ஈரோட்டு கண்ணாடி பேர்வழிகளோட மனசு உழுக்காதுன்னு ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துறாரு. அந்த வார்த்தை பிரயோகம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கே. ஏன் அப்படி சொல்றாரு? ஏன்னா பெரியாரிய சித்தாந்தத்தை பின்பற்றதா சொல்லிக்கிற தலைவர்கள் இந்த மாதிரி சீரழிவுகளை பார்த்தும் காணாம அரசாங்கத்துக்கு ஆதரவா நிக்கிறத விமர்சிக்கத்தான் அந்த வார்த்தைகளை அவர் பயன்படுத்துறாரு. புரியுது. அரசியல்வாதிகள்னா வாக்கு வங்கிக்காக கொள்கையில சமரசம் பண்ணிக்குவாங்கன்னு நாம ஒரு யதார்த்தமா எடுத்துப்போம். ஆமா, அது ஒரு எழுதப்படாத விதி மாதிரி ஆயிடுச்சு. ஆனா இந்த ஆவணம் ஒட்டுமொத்த பொறுப்பு யாருக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு பரந்த பார்வைக்கு நம்மள நகர்த்துது. ஆமா, தேர்தல் அரசியல்ல ஈடுபடாத சமூக இயக்கங்களோட நிலை என்னன்னு கட்டுரையாளர் கேக்குறாரு. அதான், ஒரு அரசியல் கட்சியை விட திராவிடர் கழகம் மாதிரி சமூக இயக்கங்களுக்கு ஏன் அதிக பொறுப்பு இருக்குன்னு ஆசிரியர் நினைக்கிறாரு. இத நாம கொஞ்சம் ஆழமா பார்க்கணும். அரசியல் கட்சிகளுக்கு நிறைய நிர்பந்தங்கள் இருக்கலாம், ஆனா தங்கள சமூகத்தோட ஆசான்களா வழிகாட்டிகளா முன்னிறுத்திக்கிற இயக்கங்களுக்கு அதிக தார்மீக பொறுப்பு இருக்குன்னு அவர் வாதிடுறார். ஓகே. அரசியல் கட்சிகள் தப்பு பண்ணும்போது அதை தட்டி கேட்க வேண்டிய பொறுப்பு இந்த சமூக இயக்கங்களுக்கு தான் இருக்கு. ஆனா அவங்களே ஆளுங்கட்சியோட தப்புக்கு வக்காலத்து வாங்கினா சமூகம் எங்க போகும்? அது ரொம்பவே சிந்திக்க வேண்டிய கேள்வி. ஒரு ஆசானா இருந்து வழிகாட்ட வேண்டிய கி வீரமணி போன்றவர்கள் அரசாங்கத்தோட வருமானத்துக்காக ஒரு தீய பழக்கத்தை அனுமதிக்கலான்னு சொல்றத ஆசிரியர் கடுமையா விமர்சிக்கிறாரு. ஆமா, எது ஒண்ணுக்கும் காத்திருப்பதில் பிழையில்லை, ஆனா எதற்காக காத்திருக்கிறோம் அப்படிங்கிற கேள்வி உள்ளதேன்னு ஆவணத்துல கேட்கப்பட்டிருக்கு. பேரிடர்களை சமாளிக்க நிதி தேவை அப்படிங்கிறது உண்மையா இருக்கலாம். ஆனா அதுக்காக மக்களின் உயிரை குடிக்கிற, குடும்பங்களை நடுத்தருவுல நிறுத்துற ஒரு பழக்கத்துல வர வருமானத்தை நம்பி அரசாங்கம் நடக்கணுமா?
அதுதான் பாயிண்ட். அரசு வருமானத்தை பெருக்கட்டும், ஆனா சாராயத்தால சாகுறவங்க செத்துக்கிட்டே இருக்கட்டும்னு ஒரு சமூகம் வேடிக்கை பார்க்க முடியுமா? இத ஒரு சீர்திருத்தவாதின்னு சொல்லிக்கிறவங்க உணர மறுக்கறாங்களா இல்ல தெரிஞ்சே நியாயப்படுத்துறாங்களான்னு அவர் சந்தேகப்படுறாரு. இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. யாருடைய ஆட்சி நடக்குது அப்படிங்கறத பொறுத்து மதுவிலக்கு கொள்கையை மாத்திக்கிறத அவர் ரொம்ப வன்மையா கண்டிக்கிறாரு. ஆமா, அறிவு அப்படிங்கறது ஒரு நிலையா இருக்கணும் இல்லையா? கரெக்ட். அருவருக்கத்தக்க பழக்கம்னு தெரிஞ்ச ஒண்ணு யார் ஆட்சிக்கு வந்தாலும் அப்புறப்படுத்தப்பட வேண்டியதுதான் அப்படின்னு அவர் ஆணித்தரமா சொல்றாரு. அது திமுக ஆட்சியா இருந்தாலும் சரி, அதிமுக ஆட்சியா இருந்தாலும் சரி. எக்ஸாக்ட்லி. ஆனா திராவிடர் கழகத்தினர் ஒவ்வொரு ஆட்சியிலையும் ஒவ்வொரு நிலைப்பாட்டை எடுக்கிறதா ஒரு குற்றம் சாட்டுறாரு. ஆ, ஆவணத்தோட கடைசி பகுதி எனக்கு நிஜமாவே ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. அதுல அவர் பயன்படுத்தியிருக்க அந்த ஒரு உவமை உண்மையிலே ரொம்ப ரொம்ப கடுமையானது. ஆமா, ஒரு சமூக இயக்கத்தோட கொள்கை முரண்பாட்டை விவரிக்க அவர் என்ன வார்த்தை பயன்படுத்தியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, நீங்களே சொல்லுங்க அத. இந்த வெட்டங்கட்ட முரண்பாடு போதையில் வேட்டி அவிழ்ந்தது கூட தெரியாமல் கிடக்கும் குடிநோயாளியின் நிலையை விட கேவலமானது அப்படின்னு அவர் தன்னோட வாதத்தை முடிக்கிறாரு. கடவுளே, இது ரொம்ப கடுமையான விமர்சனமாச்சே. ஆமா, இது சாதாரணமா பயன்படுத்தப்பட்ட வார்த்தை இல்ல. இதோட அர்த்தம் என்னன்னா, ஒரு சாதாரண குடிநோயாளி போதையில தண்ணில மறந்து கிடக்குறான். அது அவனோட தனிப்பட்ட வீழ்ச்சி. ஆனா எந்த அதிகார நிர்பந்தமும் இல்லாத ஒரு சமூக இயக்கம் ஆளுங்கட்சிக்கு சாமரம் வீசுறதுக்காக தன்னோட சித்தாந்தத்தையே வளைத்து நியாயப்படுத்துறது அப்படிங்கிறது அந்த குடிநோயாளியோட நிலையை விட மோசமான ஒரு வீழ்ச்சின்னு சொல்றாரு. ஆமா, ஒரு அறிவுஜீவித்தனமான வீழ்ச்சி. அதை அந்த வார்த்தைகள்ல இருக்கிற கோபமும் அதிருப்தியும் இந்த ஆவணம் முழுக்க எவ்வளவு ஆழமா இருக்குன்னு இதிலிருந்து புரியுது. நிச்சயமா புரியுது. இன்னைக்கு நாம விவாதிச்ச இந்த ஆவணத்தின் மூலமா ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா தெரியுது. என்னது அது? மதுவிலக்கு அப்படிங்கிறது வெறுமனே ஒரு அரசாங்கத்தோட பட்ஜெட் பிரச்சனையோ வருவாய் தேவையோ மட்டும் கிடையாது. கண்டிப்பா இல்ல. அது ஒரு அரசியல் கட்சியோட நம்பகத்தன்மை சம்பந்தப்பட்டது. பல தசாப்தங்களா கட்டமைக்கப்பட்ட சமூக சீர்திருத்த சித்தாந்தங்களோட முரண்பாடு சம்பந்தப்பட்டது. உண்மைதான். எல்லாவற்றுக்கும் மேல சாமானிய மக்களோட வீடுகள்லயும் சரி, தனியார் ரிசார்ட்கள்லயும் சரி, எந்த பாகுபாடும் இல்லாம சமூகத்தோட அடித்தளத்தையே உலுக்கி எடுக்கிற உயிர்ப்பலி சம்பந்தப்பட்ட ஒரு மாபெரும் பிரச்சனை அது. ரொம்ப அழகா தொகுத்து சொன்னீங்க. கொள்கை அளவிலான தாமதங்கள் எப்படி மனித உயிர்களை பழிவாங்குது அப்படிங்கிறதையும், சமூக இயக்கங்கள் தங்களோட தார்மீக பொறுப்பிலிருந்து எப்படி தவறுறாங்க அப்படிங்கிறதையும் இந்த ஆவணம் ரொம்ப நுணுக்கமா அலசியிருக்கு. தேர்தல் அரசியலோட கட்டாயங்களும் சமூக அக்கறையும் எங்க மோதுது அப்படிங்கறத புரிஞ்சுக்க இந்த ஆவணம் ஒரு முக்கியமான திறவுகோலா இருக்கு. ஆமா, கண்டிப்பா. சரி, இந்த விவாதத்தோட முடிவுல கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கான ஒரு இறுதியான சிந்தனையை நாங்க வைக்க விரும்புறோம். இந்த ஆவணத்துல இருந்த நிறைய வாதங்களை, அரசியல் முரண்பாடுகளை நாம ஆழமா பார்த்தோம். இப்போ உங்களுக்கான கேள்வி இதுதான். யோசிச்சு பாருங்க. ஒரு அரசாங்கம் தன்னோட அடிப்படை நிதி தேவைக்காகவும் இயற்கை பேரிடர்களை சமாளிக்கிறதுக்காகவும் ஒட்டுமொத்த சமூகத்தையும் அழிக்கிற ஒரு தீய பழக்கத்தின் மூலமா வர்ற வருமானத்தையே முழுமையா நம்பியிருக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கு அப்படின்னா, அந்த அமைப்புல, அந்த அரசாங்கத்துல உண்மையான சமூக சீர்திருத்தம் அப்படிங்கிறது எந்தாவது சாத்தியமாகுமா? ஆமா. அல்லது நாளைக்கு யார் ஆட்சிக்கு வந்தாலும், என்ன சித்தாந்தம் பேசினாலும், இந்த மது கொள்கை முரண்பாடு ஒரு முடிவில்லாத தொடர்கதையாகவே இருக்குமா? இத பற்றி நீங்களே சிந்தித்து பாருங்கள். கண்டிப்பா யோசிக்க வேண்டிய விஷயம் இது.